நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். கிட்டி மேல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதனால அதை பற்றி கேட்கலான்னு நினச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ நீ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன். பேசுங்க, கிட்டி மேலத்தை பற்றி பேசுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெங்களூர் பிரைட்ஸ், பெங்களூர் கேர்ள்ஸ் அலையன்சஸ் வந்து இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்ட் 1 வந்தது, இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் பெங்களூர் கேர்ள்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பெங்களூரில் இருக்கிற பாய்ஸோடைய லிஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக். டாக்டர்ஸ் அது மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அவெல்லாம் வந்து அதே மாதிரி ஃபீல்டில் கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் போடலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ப்ரொஃபஷன் வைஸ் ஸ்பெசிஃபிக்காகவும் போடலாம், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 3-way ப்ராசஸ். இந்த ப்ரப்போசல்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோங்கிறது வந்து 3-way இருக்கு. ஒன்று வந்து வெப்சைட். The website is the main source of information. So once account create ஆன உடனே எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் அனுப்பேன் வாட்ஸ்அப்பில். அதில் வந்து நம்மளுடைய லிங்க் இருக்கும், வெப்சைட் லிங்க் இருக்கும். அப்புறம் வந்து யூசர் ஐடிங்கிறது இன் ஜென்ரல் அவளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு. அது வந்து யூனிக்காக இருக்கும். அதை அனுப்பிடுவேன். அனுப்பினதுக்கப்புறம் அவள் வந்து அக்கௌண்ட்டில் போயிட்டு அவள் சேஞ்ச் பண்ண வேண்டிய சேஞ்ச் பண்ணிவிட்டு, அவளுடைய பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிடும். ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட் அவளுக்கு வந்து லிங்க்கு போய் அவள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ணணும். அதில் வந்து மேலே ஹெட்டிங்கில் வந்து சர்ச் அப்படின்னு இருக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன ஏஜ் கேட்டகரியில் இல்லை என்ன எஜுகேஷனில், அந்த மாதிரி நம்மளுடைய சர்ச் கேட்டகரி கொடுக்கணும். ஒரு ப்ராட் கேட்டகரியாக ஒரு 2-3 சர்ச் பேராமீட்டர்ஸ் மட்டும் வச்சுட்டு அதில் இது பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெப்சைட். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அன்னன்னைக்கு யார் ஆட் ஆகுறாளோ, பையனாகட்டும் பொண்ணாகட்டும், அதை வந்து போட்டுன்னே இருப்பேன். இப்போ வந்து 2 குரூப்பாக வச்சுருக்கோம் நம்ம. கேர்ள்ஸ் ப்ரொஃபைல்ஸ்னு ஒரு குரூப்பு, பாய்ஸ் ப்ரொஃபைல்ஸ்னு ஒரு குரூப். கேர்ள்ஸ் ப்ரொஃபைல்ஸில் இருக்கவா எல்லாம் பாய்ஸோட பேரண்ட்ஸ். அது மாதிரி பாய்ஸ் ப்ரொஃபைல்ஸ் இருக்கவாலாம் கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ். அவளுக்கு வந்து அன்னன்னைக்கு ஆட் ஆகிறது இல்லை பழசில் வந்து நம்ம ஏதாவது விட்டு போயிருக்கோம், அதெல்லாம் வந்து ப்ரொஃபைல் சம்மரி, இட்ஸ் கால்ட் ஃப்ளையர்னு கொடுப்பேன். அது வந்து எவ்ரி டே அது வந்து போட்டுன்னே இருப்பேன். எவ்ரி நவ் அண்ட் தென் அது பார்த்துன்னே இருக்கலாம். அது வந்து இருக்கும், அதுலேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேட்சிங் லிஸ்ட் ஒன்று அனுப்புகிறேன் நான். இப்போ சில பேருக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து தேர் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ அவெல்லாம் வந்து எனக்கு வந்து தனியாக ரிக்வெஸ்ட் அனுப்புகிறான். வந்து எனக்கு வந்து அந்த பையனுக்கு பொண்ணுக்கு இந்த ஏஜில் இந்த கேஸ்டில் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு. ஸோ நான் அதை சர்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். அதுவும் வரும் வாட்ஸ்அப்பில், அதுவும் வந்துட்டே இருக்கும், அப்பப்போ வந்துட்டு இருக்கும். எவ்ரிடே ஒரு 2 இல்லை 3 அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ்க்கு மேட்சிங் லிஸ்ட் அனுப்பிச்சுருக்கேன். இது தவிர வந்து எவ்ரி வீக் நம்மளுடைய சேனலில், ஐயங்கார் கிச்சன் யூடியூப் சேனலில் எவ்ரி வீக் ட்வைஸ் இன் அ வீக், சாட்டர்டே சண்டே ஜென்ரல் லிஸ்ட் வரும். அப்புறம் யூஎஸ்ஏ கண்ட்ரி வைஸ்லாம் முடிச்சிட்டோம். யூஎஸ்ஏ வந்து 2 பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம், பார்ட் 3 ஒன்று போடுறோம். அப்புறம் அதர் கண்ட்ரீஸ். இப்போ வந்து பெங்களூரில் இருக்கிற கேர்ள்ஸோட ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி ப்ரொஃபஷன் வைஸ் எடுக்கலாம். டாக்டர்ஸ்லாம் யார் இருக்கா, சிஏஸ்லாம் யார் இருக்கா அப்படின்னு எடுத்து அது போட்டுருப்பேன். அதில் வந்து இட்ஸ் அ பப்ளிக் ஃபோரம் அப்படிங்கிறனால ப்ரொஃபைலோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்காது. கான்டாக்ட் நம்பர்லாம் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஐயங்கார் கிச்சன் கான்டாக்ட் நம்பர் மட்டும்தான் இருக்கும். அவளுடைய பேர் இருக்காது, ஃபோட்டோ இருக்காது. வெறும் படிப்பு, அவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வேலை, சம்பளம், அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் யூடியூப் சேனல்ல வரும். அதை பார்த்துட்டு இப்போ அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனவாலும் சரி, இல்லை ஜென்ரல் வியூவர்ஸும் கூட வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிடுவான். இந்த பையனை பார்த்தேன், இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் பார்த்தேன், எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவளுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி நான் இங்கேயும் ஷேர் பண்ணிடுவேன், அங்கேயும் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்தர் தே கேன் டாக். இந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இதில் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆனால் நம்ம வந்து நம்ம 2 பேரும் என்ன நினச்சோம் அப்படின்னா, இப்போ இவாளுக்கு வந்து இப்போ இருக்க வந்து எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கிறது, நிறைய ப்ரொஃபைல் அவள் பார்க்குறா, நிறைய இடத்துல நிறைய தெரியறது, எல்லாம் தெரியறது. ஆனால் மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகுது. அது மாதிரி நம்மளுக்கும் சம் சேலஞ்சஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அது என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி கொஞ்சம் ஓவர் கம் பண்ணலாம்?
இப்போ ஜெனரலாக இப்போ நான் இப்போ வந்து பார்க்குறது வந்து எப்படின்னா, இந்த மேட்சிங் லிஸ்ட்டுன்னு நான் ஆரம்பிச்சது வந்து இந்த மொபைல்லையும் வெப்சைட்லேயும் அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு சீனியர் பீப்புளுக்காக நான் இதை ஆரம்பித்தேன். அது போட ஆரம்பித்தேன். அதை வந்து குரூப்பில் போட்டுருவேன். பாபா கேட்பாங்கிட்ட அதை குரூப்பில் போட்டுருவேன். அதுக்கு ரீசன் வந்து என்ன, அந்த பசங்களோ இல்லை அந்த பொண்ணுகளோ அந்த லிஸ்ட்ல இருக்கவாளுக்கும் தெரியும், ஓகே இவா வந்து நம்மளுடைய இந்த கேட்டகரியில் சர்ச் பண்ணிட்டு இருக்கா, ஸோ வி ஆர் ஃபிட்டிங் இன் டு தட் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இட் மூவ்ஸ் ஃபாஸ்டர். நான் வெறும் பர்சனலாக அவளுக்கு மட்டும் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, மற்றவாளுக்கு தெரியாது. ஸோ அதனால குரூப்ல போட ஆரம்பிச்சேன். இப்போ குரூப்ல போட ஆரம்பிச்சனால என்ன ஆகுது அப்படின்னா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் இட். எல்லாருமே வந்து எனக்கு கொடுங்க. நிறைய பேர் வந்து நல்லா படிச்சவா, நல்லா அந்த மொபைல் இந்த ஆப் இந்த வெப்சைட்ல பார்க்க தெரிஞ்சவாளே வந்து இதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னன்னா டைம் இல்லை. டெய்லி ஒரு 4-5 பண்ணாலே பெரிய விஷயம். ஏன்னா அடுத்த வேலைகள்லாம் இருக்கும் நமக்கு. ஸோ இதில் உட்காந்தேன் அப்படின்னா இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால அதான் ஒரு பெரிய சேலஞ்ச். என்னன்னா வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே மாமா மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால அது வந்து ரெஜிஸ்டர் இப்போ எங்கள் மெயின் கான்சன்ட்ரேட் ஃபோக்கஸ் என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா நிறைய பாய்ஸ் சைடு இருந்து கேர்ள்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி எப்படியாவது கேர்ள்ஸ் நிறைய கொண்டு வந்தால் ஈக்குவலாக தான் பண்ண வாழ்க்கை பார்க்குற வாழ்க்கை ஈஸியாக இருக்குமேன்னு பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ முடியாது மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அது கொஞ்சம் சேலஞ்சு மாமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கொடுக்க முடிய மாட்டேங்குது. ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயே வந்து நிறைய மெசேஜ் வருது. அது வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏதோ பண்ணுறோம், பட் நம்ம ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன நினச்சோம், என்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க நீங்கள். இப்போ வந்து நம்ம இப்போ 3 முறையான ஒரு அப்ரோச் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இதில் வந்து ஒன்னொரு மெத்தட் வந்து பண்ண போகிறது வந்து இன்னொரு டெக்னாலஜி வந்து மொபைல்லே ஆப், அதாவது கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்டுக்கு பிளே ஸ்டோர், ஐஓஎஸ்க்கு வந்து ஆப் ஸ்டோர், அந்த மாதிரி ஆப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கெட்டி மேலம் வந்து யூ கேன் டவுன்லோட் த ஆப் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு வந்து லைக் இது மாதிரி வந்துடும். அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் நம்ம வந்து லாகின் போட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் ஈஸி ஃபார் மெனி பீப்புள். சீனியர் பீப்புளில் இருந்தால் கூட அவால்ட்டையும் கொடுத்து பார்க்க சொல்லலாம். அந்த மாதிரி ஆப் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். மேபி இன்னும் 1 or 2 வீக்ஸில் அது ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் கிடையாது. ஸோ we are doing it for like ஒரு சர்வீஸ் மாதிரி. என்னன்னா எதனால அப்படி அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ன எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னா, பிடிச்சிருக்கு ப்ரொஃபைல அவளுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் பேசுறதுல வந்து ஈகோ வச்சுட்டு நீ பேசுறதா நான் பேசுறதா, ஆல்ரெடி பேசிட்டோமே திருப்பி ஏன் பேசணும், ஸோ அந்த மாதிரிலாம் வருது. அது வந்து ஈகோன்னு சொல்றதா இல்லை அவளோட அந்த லைஃப் ஸ்டைல் ப்ரெஷரான்னு தெரியல. அதனால யார் பாக்குறாளோ, யாருக்கு ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் கேஷுவலா ஹேண்டில் பண்றாளோ அவ வந்து அதை எடுத்து நேப் எடுத்துட்டு அவ வந்து பேசலாம். இவ மாமா தான் பேசணும் இல்லை மாமி தான் பேசணும் அப்படின்னு இல்லாம நாட்டில் யார் வேணாலும் யாரு கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் கேஷுவலா ஹேண்டில் பண்றாளோ, இது வந்து என்ன மனுஷாவுக்கு என்ன பண்ண போறோம், எதுக்காக நம்ம வந்து அவ அப்படி பாக்குற நம்மள்கிட்ட வரவா வந்து கொஞ்சம் கெட்டதா இருந்தாலும் நம்ம அதை பத்தி நம்ம நார்மலா இருந்தா கடவுள் வந்து நம்ம நல்லதான் பண்ணி தருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் வரணும். ஆமா, நிறைய ஈகோனால வந்து நிறைய மூவ் ஆக மாட்டேங்குது. நம்ம ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கறோம், அவ கொடுக்கல, அவ பேசல அப்படின்னு சொல்லி அது வந்து ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கும். நான் மெசேஜ் பண்ணிருக்கேன், நான் கூப்பிட்டுருக்கேன், அவ ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி அதுல வந்து அடிபட்டுடுது. அது வந்து நம்ம அடுத்த ஆளுடைய சிச்சுவேஷன் நம்ம வந்து வெறும் போன்ல வச்சு நம்ம அசியூம் பண்ண முடியாது. இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி போன் எடுக்க முடியாம இருக்கு. எங்களுக்கு மெசேஜ் பாக்குறோம், திருப்பி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கோம் நாங்க. சோ வந்து எந்த இன்டென்ஷன் எங்களுக்கு வந்து யாரையும் வந்து ஆட் பண்ணணும் இல்ல பேசணுன்றது இல்ல. எங்க வேற ஏதாவது இப்படி டக்கு டக்குன்னு வந்து வருது இல்லையா, நம்மளே அது ஃபேஸ் பண்றோம். அது அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால நம்ம யாரையுமே வந்து தப்பா எடுத்துக்க முடியாது. இவ ஃபோன் பண்ணல, இவ பேசல, நம்ம கொடுத்தோம் 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 6 மாசம் ஆச்சுன்னு வச்சதில்ல. ஸோ அது வந்து நேரம் அது. அதனால வந்து கொஞ்சம் எல்லாரும் இது பொறுமையா பார்த்துட்டு
எல்லாருக்கும் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அதுதான் எங்களோட ஒரு இது வந்து, வேற எதுவும் இல்லை. ஸோ அது யாராருக்கு என்னென்ன சேலஞ்ச் இருக்குன்றத பேசிட்டு நீங்க கமெண்ட்ஸ்லயும் போடலாம், இல்லை நீங்களே பேசி வீடியோ எடுத்து அனுப்புனா கூட அனுப்பலாம். இது என்னன்னா 4 பேருக்கு ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம், வேற ஒன்றும் கிடையாது இல்லை. இது வந்து மெயினா அதுதான் தான் உங்களோட ஃபோக்கஸ். ஸோ நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்மளோட வெப்சைட் ஆகட்டும் இல்லை ஆப் ஆகட்டும், ஒரு ஒருத்தருக்கு லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் அவள் போய் அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை சப்மிட் பண்ணி அதை வந்து ஒரு தடவை அதை எக்ஸசைஸ் பண்ணணும். நானாக அப்டேட் பண்ணுறதை விட சம்மந்தப்பட்டவ அப்டேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து கேட்டு வாங்குறது. இப்போ நிறைய இதில் வந்து பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட்டே ஆகலை வெப்சைட்டில். நான் அப்பப்போ அது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ளையர் போடும்போது அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் அதில் வந்து கேப்சர் ஆகும். ஸோ அதை நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து நான் லிங்க் கொடுத்துருவேன். அதில் என்ன பியூட்டின்னா, நிறைய பேர் வந்து ஒரு 10 நாள் 1 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த லிங்க் வேணும், அப்பதானே என்னால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் லிங்க் அனுப்பிச்சு 1 மாசம் இருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த கோத்திரம் போட்டு இருந்தோம், கோத்திரம் இல்லாம யாராவது சொன்னா கோத்திரம் கோத்திரம் ஆட் பண்ணிட்டோம். ஹைட் கேட்டுனே இருக்கா. எனக்கு கேட்டா ஹைட்டு கொடுக்கறது பத்தி ஒன்றும் இல்லை, ரேட்டு பார்த்து போடலாம். நம்ம லைஃப்ல வந்து அவ்வளோ ஒரு வந்து என்ன ஏதாவது பொருளா வாங்குறோம், இந்த ஹைட்டு, இந்த படிப்பு, இந்த வேலை, இந்த சம்பளம், இதுன்னு நம்மளும் எத்தனையோ எனக்கு வந்து ஹைட்டா இருக்கிறா, குள்ளமா இருக்கிறா, கல்யாணம் பண்ணி அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்போ ஒத்துக்கவே மாட்டேங்குது. அது என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுல்ல. அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த ஹைட் எல்லாம் கூட பிரச்சனையா இருக்கு ஒருத்தருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஜெனரேஷன்ல ஒரு 10 பேர் வந்து ப்ரொஃபஷனலா குவாலிஃபைட் ஆயிருப்பா. ஒரு அம்மா அப்பா வந்து கொஞ்சம் பெருமையா இருக்கலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் திமிரா இருக்கலாம். நாங்க என் பொண்ணு படிச்சிருக்கேன், என் பையன் படிச்சிருக்கேன், சம்பாதிக்கிறா, அவங்களுக்கு வரல. இப்போ வந்து அப்படியே இல்லை, எல்லாருமே படிச்சிருக்கா, எல்லாருக்குமே அந்த ஈக்குவலா எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்மி இல்லாத மாதிரி தான் இருக்கா. ஆனா நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப பெருமைப்பட்டு நம்ம கொஞ்சம் திமிரா இருக்கிறதுல ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. அதான் இப்போ வந்து நான் வந்து முதல்ல கூட சொல்லியிருக்கேன், மேரேஜ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு தனி ட்ராக்கு. இந்த ட்ராக்குக்கு வந்து நம்ம லைஃப்ல கொண்டு வர்றதுக்கு எஜுகேஷன், சம்பளம் அது முக்கியம் கிடையாது. மேரேஜ் அப்படிங்கிறது வந்து அது நம்மளுடைய லைஃப் லாங் வர்றது. அங்க வந்து என்ன வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, சாஃப்ட் ஸ்கில்ஸ் மட்டும்தான் ஹெல்ப் ஆகும். இப்போ ஒரு பொண்ணு ஆத்துக்கு வரா, அவ எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அந்த பொண்ணு வந்து ஒரு ஆத்துக்கு வரும்போது அங்க இருக்கிற மனுஷால்கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட மிங்கிள் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, ஈஸியா கலகலன்னு பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, அதை விட சொத்து வேற என்ன வேணும். அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை ஒரு ஆத்துக்கு போறான், ஒரு பையன் வந்து ஒரு ஆத்துக்கு போறாங்க போது அவள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது இருக்கும்போது அவ தோல் மேல போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, எப்பேற்பட்ட ரிலீஃப். என்ன வேணும், இப்ப அவன் படிச்சுக்கணுமா, சம்பாதிக்கணுமா, எல்லாரும் படிக்கிறான், எல்லாரும் சம்பாதிக்கிறான், எது வேணும், சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து முன்னால கொண்டு வரணும். வந்து அது அங்க அதுதான் வந்து அங்க மேரேஜுக்கு ஹெல்ப் ஆகும். இது வந்து பர்சனல் கேரியர் இருக்கு இல்லையா, சம்பாத்தியம், படிப்பு, வேலை எல்லாம் வந்து பர்சனல் கேரியர். ஆனா அது வந்து இங்க ஹெல்ப் ஆகாது. அதை கொண்டு வந்து இங்க நிறுத்தக்கூடாது. இங்க நிறுத்த வேண்டியது வேற. வந்து ஒரு அரவணைச்சு அப்படி போகும்போது அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும். நல்லா இதே மாதிரி பேசிட்டு சந்தோஷமா இருந்துட்டானா வேற என்ன வேணும் லைஃப்ல இல்லையா. ஏதோ நம்மளுக்கு மனுஷா வந்துட்டா அப்படின்னு குஷியில இருக்கலாம். அது எது தடுக்கிறதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து பசங்க வந்து எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே பையனாகட்டும் பொண்ணாகட்டும் எல்லாமே தெரியற மாதிரி கொண்டு வரணும். ஒரு வாரியர் வந்து கார்டன்ல சமாளிச்சிடலாம், ஒரு கார்டனர் வந்து வார்ல சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நல்ல அழகா ஒரு கார்டன் மெயின்டைன் பண்றாங்க, நல்லா அழகா அந்த மாதிரி ஒரு மென்மையான வந்து போர்க்களத்தில் விட்டாவன் காணப்படுவான். அதே வந்து ஒரு போராளியை வந்து கார்டன்ல விட்டோம் மேனேஜ் பண்ணிடுவான். ஸோ அது வந்து நம்ம வந்து லைஃப்ல வந்து பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் அதை வந்து கொஞ்சம் டஃப்பா வளர்க்கணும். டஃப் அப்படின்னா எதையும் சமாளிக்கிறதுக்கு உண்டான குவாலிட்டியோட வளர்க்கணும். எதையும் துவண்டு போகாம எதையும் சமாளிக்கிற மாதிரி சிரிச்சு கலகலப்பா இருந்து அப்படி படைக்கணும். அப்படி அதனாலதான் அந்த காலத்துல வந்து தாத்தா பாட்டி கூட வளர்ற குழந்தைகள் வந்து டிசிஷன் மேக்கிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா அத்தன் அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து ஒரு எதா இருந்தாலும் ஒரு ஏதாவது எது ஒரு சேலஞ்ச் வந்தாலும் டிசிஷன் மேக்கிங் கரெக்டா. அது மாதிரி நம்ம வந்து கலகலப்பா ஒரு 4 பேர்கிட்ட குழந்தைகள் வரும்போது ஒரு 4 இடத்த கூட்டின்னு போறதுக்கு, அந்த ஏஜ் குரூப்போட விளையாட விடுறது, கோவிலுக்கு கூட்டின்னு போறது, அதெல்லாம் வந்து அப்படியே பழக்கி
அப்படி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ஈஸியா வந்து ஒரு இடத்துல வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப வந்து எப்படின்னா இப்போ லாஸ்ட் ஒரு 10 years இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ஸ், மொபைல், இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மனுஷாகிட்ட நம்மளால பேசவே முடியல. மனுஷாகிட்ட முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா நமக்கு வந்து பிடிச்சிடும், ஒரு 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 அந்யோன்யம் வந்துடும். இப்போ வந்து எவ்வளவுதான் பழகினாலும் அந்த அந்யோன்யம் வர மாட்டேங்குது. நமக்குள்ளன்னு ஒரு பெரிய உலகத்தை கிரியேட் பண்ணிட்டோம். நமக்குள்ள நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய சர்க்கிள் ஆயிடுது. அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த சின்ன குழந்தைங்களே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம பழக்கணும். ஆல்ரெடி பெரிய பசங்க கல்யாண வயசுல இருக்க பசங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து பேசணும். நான் யாரும் தப்பா நினைக்க வேணாம். நாங்க வந்து என்ன ஐடியானா கல்யாணம் எல்லாருக்கும் காலங்காலத்தில் ஆகணுன்ற ஒரே ஒரு கன்சர்னில் தான் பேசுகிறோம். வந்து ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னு தெரியல. உங்க கமெண்ட்ஸ் நீங்க போடுங்க. அது மாதிரி உங்களோட ஒப்பீனியன் கூட நீங்க பேசி வீடியோ எடுத்து கொடுத்தா 4 பேருக்கு பார்க்கும்போது ஒருத்தருக்கு அது ஹெல்ப் ஆச்சோட எனக்கு பெரிய சந்தோஷம் தான். நான் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லல. வந்து டெய்லி இந்த இதுல நான் பேசியிருக்கேன், நிறைய பேர் கூட பேசியிருப்பேன். நிறைய ஸ்டோரிஸ், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ். நேற்று ஒரு மாமியோட பேசியிருக்கும். அந்த மாமி சொன்னாங்க, அந்த மாமியோட பையனுக்கு பார்த்துக்கிட்டா மாமி சொன்னா எவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ்ன்னு அந்த இதை வச்சு ஒரு 4 புக்கு போடலாமாமா அப்படின்னா. அந்த அந்த பையனுடைய ரிஜெக்ஷனை வச்சு 4 புக்கு போடலாம். எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கோம் வாழ்க்கை. 4 புக்கு போடலாமாமா அப்படின்னா. அந்த அளவுக்கு வந்து 2 பேர் சைட்லயே 2 சைட்லயுமே இருக்கு. வந்து மெயின் இங்க வந்து அசுரன் அப்படின்னு பார்க்கும்போது ஈகோ. நிறைய நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நிறைய படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த ஈகோ தான் வந்து முன்னால போகாம தடுக்கிறது. 2வது நிறைய வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங் நிறைய வளர்க்கணும். வந்து நம்ம அது ரொம்ப முக்கியம். வந்து எவ்வளவு வேல்யூ கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது, பட் இட் ஒர்க்ஸ். ஒரு பாசிட்டிவாவே ஒரு மனுஷால பார்த்து பேசும்போது, ஒரு பாசிட்டிவாவே பேசும்போது அவளும் நம்ம பக்கம் வந்துவா, அவளும் நம்மள மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிச்சுவா. நம்ம சரௌண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எதுவுமே ஒரு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவா பார்க்க கூடாது, பாசிட்டிவா பார்க்கணும். கரெக்ட் பாப்பா. அது அடுத்து நான் இன்னொரு ஸ்டெப் நானும் மாமா என்ன நினைச்சிருக்கோம்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி எங்க ஆத்துக்குள்ளே ஒரு, அதாவது 97க்கு முன்னாடி பிறந்த கேர்ள்ஸ் அவ அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. 97க்கு முன்னாடி 96 வரைக்கும், 96, 97, 102 அந்த இருக்கிற கேர்ள்ஸ் வர சொல்லிட்டு அவளுக்கு மேட்சிங்க ஐயர்ல 5 பேர் வந்தானா ஒரு 10 எங்க ஐயர் பசங்களை, அது மாதிரி ஐயங்கார் பொண்ணு 5 பேர் வந்தானா 10 ஐயங்கார் பசங்களை கூப்பிடலாம். அப்படி ஒரு 30 பேர் அப்படி வச்சு கெட்டுக்கிறது மாதிரி பண்ணலாம் ஆத்துல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர்ட்டு பேசியிருக்கோம். கேர்ள்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு 10 பேர் வராருன்னா அப்புறம் பாய்ஸ்ட பத்தி சொல்லலான்னு இருக்கோம். பாய்ஸ் பேரண்ட்ஸ் யார்ட்டையும் பேசல நாங்க இல்லையா. வாழ்க்கையை கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். கேர்ள்ஸ்கிட்ட வந்து ஒரு இதுவரையும் நேற்று தான் மெசேஜ் பண்ணோம். அவளுக்கு இண்டிவிஜுவலா ஒரு 4-5 பேர் ஒத்துருக்காங்க வரதுக்கு கேர்ள்ஸ் சைட்ல. பாய்ஸும் நான் வந்து கேட்க போறோம். கேட்டுட்டு நம்ம ஆத்துலயே, நம்ம வந்து பெங்களூர்ல மார்த்தவடி கிட்ட இருக்கு. ஸோ இதை இங்க வந்து நம்ம ஆத்துலயே வந்து ஒரு சின்ன ஒரு கெட்ட விதா இருக்கு, ஒரு மேட்ரிமோனியல் மீட் மாதிரி வச்சு அவளே நேரடியா பார்த்துட்டானா அவளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஆயிடும். ஃபோன்லயே பேசியிருக்காங்க, நேரடியா பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஈஸி ஆயிடும். அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லது. ஃபர்ஸ்ட் இப்போ பெங்களூர் இருக்கிறவங்க மட்டும், ஏன்னா இதுக்காக ஊர்ல இருந்து அதெல்லாம் செலவு பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னால இந்த பெங்களூர்ல லோக்கல்ல இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாளைக்கு ஆடி போறோம், எல்லாரும் வேண்டிக்கோங்க. நாளைக்கு வந்து திங்கட்கிழமை ஆடி போறோம், ஆண்டாள் ஜெயந்தி. ஆண்டாள்கிட்ட வந்து நம்ம கேட்டுட்டோம், ஆண்டாளை வந்து நம்ம மனசுல வச்சுட்டோம் அப்படின்னா ஆண்டாள் கைவிட மாட்டாங்க, நம்ம வந்து கரைச்சிருவா. அதனால நாளைக்கு ஆடி பூரத்துக்கு நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம். நேற்று அந்த வீடியோ பாருங்க. வாரணவாயிரம் ஸ்லோகம் வந்து நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். வாரணவாயிரம் மட்டும் அது வந்து அந்த தமிழ் ஸ்லோகம் தான், அதை வந்து சொல்லலாம். கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப ஒரு கைமேல் பலன் வந்து அந்த வாரணவாயிரம் ஸ்லோகம். ஆமாம், அதே மாதிரி 1ஆம் தேதி அன்னைக்கு கருட பஞ்சமி வருது. ஸோ எல்லா தடைகள் என்னென்ன இருக்கோ அதுவும் போயிடும். நம்ம கருடரை நம்ம சேவிக்கும் போது அது வீடியோ போட்டிருக்கோம் நிறைய. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கறது வந்து பெருமாள் தான். ஸோ பெருமாளே நம்ம நம்ம காரியத்தை வெல்கோ ஃபார்வர்டு. பெரிய திருவடி, சிறிய திருவடி, ஆண்டாள் 3 பேரும் பிடிச்சிருந்தா போதும் லைஃப்ல. எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அது வெளியே வந்தலாம். ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து கருடாழ்வார், ஹனுமான்,
ஆண்டாள். கரெக்ட். ஓகே, ஓகே, தேங்க்யூ.